நேயர்களே, 2 ஜான் பிரிட்டோக்கள் இருக்கிறார்கள். இது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுது. நாங்க இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். திருசக்தி யாரோட பேசினாரு. அதுல அந்த வீடியோ டைட்டில் டெல்லியில் நடந்த சம்பவம் பாஜகவிற்கு ஆதரவு கொடுத்த திமுக அப்படிங்கிறது. இந்த விஷயத்துல இந்த வீடியோல நாங்க என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா, பிரிட்டோ அப்படிங்கிற ஒரு நபர். இதுல இப்ப என்ன வெளியே வந்திருக்குன்னா, 2 பிரிட்டோக்கள் இருக்கிறார்கள். ஒருவர் லீமா ரோஸ் மார்டினின் அண்ணன். அவர் ஒரு மணி லாண்டரிங் கேஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்காரு. அது எர்ணாகுளம் கோர்ட்ல நடந்திருக்கு. இது நடந்து ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிருக்கு. இதை நான் உங்களுக்கு இது காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த கேஸ்னுடைய டீடைல்ஸ். ஏப்ரல் 12ஆம் தேதி ஆயிருக்கு. பி ஜான் பிரிட்டோ, அதாவது பிலிப் அவருடைய அப்பா பேரு. அதே மாதிரி அவருடைய தங்கை லீமா ரோஸ் மார்டின். இது முதல் ஜான் பிரிட்டோ. அப்ப இன்னொரு ஜான் பிரிட்டோ இருக்கார். அது யாருன்னு கேட்டீங்கன்னா, அது வேறு ஒரு கேஸ். அந்த கேஸ் போதை பொருள் கடத்தல்ல. அது அவருடைய பேரும் ஜான் பிரிட்டோ. ஆனா அவர் வேற ஒரு கேஸ்ல இடியில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நாங்க பேசுறச்ச சின்ன ஒரு மிக்ஸ்அப் ஆயிருக்கு. ரெண்டும் ஒரே நபர் என்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரலாம். ஆனா 2 பேரும் வேறு. அந்த ஜான் பிரிட்டோ வேறு, இந்த ஜான் பிரிட்டோ வேறு. ஆனா நாங்க சொன்ன செய்தி கரெக்ட் தான். அதாவது 2 டிஃப்ரெண்ட் கேஸ் இருக்கு. ஒன்னு போதை கடத்தல் கேஸ், ஒன்னு மணி லாண்டரிங் கேஸ். ஸோ இது இப்படிதான் நீங்க தனித்தனியா தான் பார்க்கணுமே வழி, அது ரெண்டும் ஒன்று என்று பார்க்க கூடாது. இது இந்த கிளாரிபிகேஷன் நான் இவரோட பேசிட்டேன். நான் திரிசக்தியாரோட பேசிட்டேன். அவரும் இதை ஆமோதித்தார். நாங்க 2 பேரும் இது எக்ஸாக்டா என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் அந்த இடியினுடைய கிளாரிபிகேஷன், அந்த எக்ஸ் போஸ்ட் வந்திருக்கு. ஸோ இதை நீங்க பார்த்து இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இது நிறைய பேர் யூடியூப்ல எழுதிட்டு இருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் பத்தி. இதுதான் கிளாரிட்டிங்க. இதுதான் இங்க நடந்தது. 2 ஜான் பிரிட்டோக்கள். ஒருவர் மணி லாண்டரிங்ல சிக்கியிருக்காரு, இன்னொருத்தர் போதை கடத்தல சிக்கியிருக்காரு. நமஸ்காரம்.